Hi, good morning everyone. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை லேர்ன் இங்கிலீஷ் வித் பிஎம்ஐ யூடியூப் சேனல். என்னுடைய லேர்ன் இங்கிலீஷ் வித் பிஎம்ஐ யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன். ஸோ அதுக்கு முதல் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அது பெரும் உதவியாக இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் 4 வகையாக காணப்படுகின்றது. நாம் பேசுவதற்காக பயன்படுத்துகின்றோம். அதில் முதலாவது தான் சிம்பிள் ப்ரெசன்ட். அதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக ப்ரெசன்ட் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ், அது இரண்டாவது. மூன்றாவது நாம் பார்த்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்பொழுது இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இறுதியாக நாம் இப்பொழுது பார்க்க போவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இந்த டென்ஸை தான் நான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு முதலில் கூற விரும்புகின்றேன். அதாவது ஒரு விடயம் இறந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்திலும் அந்த விடயம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை கூறுவதற்காகத்தான் நாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக தமிழில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அதாவது அவன் 2 நாட்களாக தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். அதாவது 2 நாட்களுக்கு முன்னே அவன் தூங்க ஆரம்பித்திருக்கின்றான். இன்னும் அவன் எழும்பவில்லை, இன்னும் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். அதாவது இறந்த காலத்தில் தொடங்கிய ஒரு விடயம் நிகழ்காலத்திலும் அது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது அவன் 2 நாட்களாக தூங்கிக் கொண்டே இருக்கின்றான். அவ்வாறு சொல்வது. அவன் 2 மணி நேரங்களாக சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். அதாவது இறந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விடயம் இன்னும் இந்த நிகழ்காலத்திலும் அது நடந்து கொண்டே 2 மணித்தியாலங்களாக அவன் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். நான் 3 மணித்தியாலங்களாக பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ எப்பொழுது இறந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விடயம் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ பஸ் ஃபார் 2 hours or for 3 hours. 2 அல்லது 3 மணித்தியாலங்களாக நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டே இருக்கின்றேன். எனவே உங்களுக்கு இப்போ சுருக்கமாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆனது இறந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது என்பதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் இந்த டென்ஸை நாம் பாவிக்கின்றோம். ஸோ இப்பொழுதாக நாம் அந்த வசன அமைப்பை எவ்வாறு அமைப்பது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில் எவ்வாறு அமைப்பது, ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எவ்வாறு காணப்படும் என்பதை பார்ப்போம். ஸோ இங்கு நாம் ஹேவ் பீன், ஹேஸ் பீன் என்கின்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ், துணைவினை சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம். இதன் அடிப்படையில் முதலாவதாக நாம் எப்பொழுதும் சப்ஜெக்ட், அதாவது ஐ, யூ, வி, தே, இவற்றுக்கு நாம் பயன்படுத்துவது ஹேவ் பீன். ஹேவ் பீன், ஐ, யூ, வி, தே இவற்றுக்கு நாம் பயன்படுத்துவது ஹேவ் பீன் என்பதாக அமையும். ஸோ அதே போன்று ஹீ, ஷீ, இட் இவற்றுக்கு நாம் பயன்படுத்துவது, அதாவது ஐ, யூ, வி, தே, அதே போன்று பன்மையான சொற்கள், அதாவது ப்ளூரல் ஃபார்ம் அவ்வாறு வரும்பொழுது ஹேவ் பீன் பயன்படுத்துகின்றோம். அதே போன்று இங்கு ஹீ, சி, இட், அதே போன்று சிங்குலர் ஃபார்ம் ஏதாவது புக், பென் அப்படி, அதாவது மேன் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு நாம் ஹேஸ் பீன் பயன்படுத்துகின்றோம். ஹேஸ் பீன் பயன்படுத்துகின்றோம். எனவே இப்பொழுது நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐ, யூ, வி, தே என்பனவற்றுக்கு ஹேவ் பீன் பயன்படுத்த வேண்டும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸில். அதே போன்று ஹீ, சி, இட் என்பவற்றுக்கு ஹேஸ் பீன் பயன்படுத்தல் வேண்டும். முதலில் சப்ஜெக்ட் வருதல் வேண்டும். அது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் என்பதாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக ஹெல்பிங் வேர்ப்ஸ் அமையும். அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸில் வந்துக்கிட்டு ஹேவ் பீன், இது 4க்கும் ஹேவ் பீன். அதே போன்று ஹீ, சி, இட் என்பதற்கு ஹேஸ் பீன், இது நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய வேர்ப், இந்த வேர்ப் எவ்வாறு அமைய போகின்றது, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது இந்த வேர்ப் வந்துக்கிட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்ந்ததாக அமையும். அதாவது ஐ ஹேவ் பீன் ஈட்டிங். உதாரணமாக ஐ ஹேவ் பீன் ஈட்டிங். இங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்.
அதாவது இங்கு சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதாவது வேர்பினுடைய வேர்ப் என்பது ஈட், அதன் கூட ஐஎன்ஜி சேர்தல் வேண்டும். ஸோ ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். ஸோ ஐ ஹேவ் பீன் ஈட்டிங் ஃபார் 1 hour. For 1 hour. For 1 hour. For 1 hour. So I have been eating for 1 hour. நான் ஒரு மணி நேரமாக சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றேன். அதே போன்று you have been eating, we have been eating, they have been eating for 1 hour. So he, she, it has been பயன்படுத்தல் வேண்டும். அதுபோல் ஐஎன்ஜி ஓம். உதாரணமாக நாம் இங்கு பார்ப்போம். He has been அல்லது she has been அல்லது it has been raining. It has been raining for 2 days. For 2 days. அதாவது it has been raining for 2 days. அதாவது 2 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அதாவது மழை பெய்ய எப்பொழுது ஆரம்பித்தது? இறந்த காலத்தில். எனவே இந்த நிகழ்காலத்திலும் மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அதனால் தான் நாம் சொல்கின்றோம் it has been raining for 2 days என்பதாக இது அமைகின்றது. ஸோ இங்கு சப்ஜெக்ட் it has been, அதே போன்று verb ப்ளஸ் ஐஎன்ஜி ரைனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸினுடைய சென்டென்ஸ் பேட்டர்னாக அமைகின்றது. ஸோ ஐ திங்க் நீங்கள் இதை கிளியராக இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எவ்வாறு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதே போன்று இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதற்காக பயன்படுத்துகின்றோம், எந்த நிகழ்வை விளங்குவதற்கு பயன்படுத்துகின்றோம் என்பதையும் நீங்கள் இப்பொழுது நன்றாக விளங்கி இருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இதில் வந்துக்கிட்டு நாம் பயன்படுத்துவது ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹெல்பிங் வேர்ப்ஸ் பயன்படுத்தப்படும். அதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும் ஐ, யூ, வி, தே, இவற்றுக்கு ஹேவ் பீன் பயன்படுத்தல் வேண்டும். ஏனென்றால் இது புளூரல் ஃபார்மில் இருக்கின்றது. அதேபோன்று ஹீ, சி, இட் ஏதாவது சிங்குலர் ஃபார்ம் வருகின்ற பொழுது ஹேஸ் பீன் பயன்படுத்தல் வேண்டும். அதே போன்று வேர்பு வந்துக்கிட்டு ஐஎன்ஜி சேர்ந்ததாக அமையும். ஈட்டிங், கோயிங், கம்மிங், ஸ்லீப்பிங் அவ்வாறு ஐஎன்ஜி ஃபார்ம் அமையும். அடுத்ததாக அங்கே ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எப்போவும் முதலாவது சப்ஜெக்ட் வருதல் வேண்டும், ஹெல்பிங் வேர்ப், அதற்கு அடுத்தபடியாக வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அடுத்தபடியாக ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்பொழுது உங்களுக்கு இந்த வசன அமைப்பு முறை இலகுவாக விளங்கி இருக்கும். இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு இன்ட்ராகேட், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சாதாரண வாக்கியத்தை எவ்வாறு ஹவு we are going to change it into negative sentence, அதுபோன்று how are we going to change into question sentence என்பதாக நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக எவ்வாறு மாற்றுவது, வினாவாக்கியமாக எவ்வாறு மாற்றுவது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இது மிகவுமே இலகுவான ஒரு டென்ஸ். அதாவது இறந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்திலும் அது நடந்து கொண்டிருக்கும். பேசுவதற்கு இலகுவானது. அதே போன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் இலகுவானது. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்பொழுது உதாரணத்துக்கு நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். she has been writing a letter. She has been writing a letter for 1 hour. For 1 hour. ஸோ இந்த வசனத்தை பாருங்கள். she has been writing a letter for 1 hour. அவள், ஸோ இங்கு she வந்ததனால் சப்ஜெக்ட் has been பயன்படுத்துகின்றேன். ஸோ she has been writing a letter for 1 hour. 1 மணி நேரமாக அவள் ஒரு கடிதம் எழுதிக்கொண்டே இருக்கின்றாள். 1 மணி நேரமாக கடிதம் ஒன்று எழுதிக்கொண்டே இருக்கின்றாள். இறந்த காலத்தில் ஆரம்பித்தவுடைய நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதனை நாம், இது ஒரு சாதாரண வாக்கியம், இதனை நாம் எவ்வாறு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றப் போகின்றோம். இப்பொழுதாக நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றப் போகின்றோம். எவ்வாறு அமையும்? ரைட், உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் என்பது நோட் பயன்படுத்த வேண்டும். ஸோ இங்கு she has not been writing a letter for 1 hour. So
she has not. ஸோ இங்கே நாம் not சேர்த்துக்கின்றோம். she has not been writing a letter for 1 hour. for 1 hour என்பதாக அமையும். ஒரு மணி நேரமாக அவள் கடிதம் ஒன்று எழுதிக்கொண்டே இருக்கவில்லை என்பதாக இது அமைகின்றது. நெகட்டிவ். she has not, she hasn't been. has not என்பது hasn't சுருக்கும் போது hasn't என்பதாக அமையும். அதாவது has not equal to hasn't. So hasn't. She hasn't been writing a letter for 1 hour. for an hour அல்லது for 1 hour. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்பொழுதாக நாம் இதனை கொஷன் சென்டென்ஸாக மாற்றுகின்ற பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் ஹெல்பிங் வேர்ப் வசனத்தின் முன்னால் வருதல் வேண்டும். ஸோ வி ஷுட் யூஸ் த ஹெல்பிங் வேர்ப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ இப்பொழுதாக நாம் இந்த ஹெல்பிங் வேர்பை முன்னால் எடுக்கணும். அதாவது ஹெல்பிங் வேர்ப் பண்ணும்போது இந்த ஹேஸ் பீன் என்பதை அவ்வாறு எடுக்காமல் ஹேஸ் என்பதை மட்டும் முன்னால் கொண்டு வருதல் வேண்டும். ஹேஸ் ஷீ பீன் இவ்வாறு அமையும். ஸோ ஹேஸ் பீன் என்பதை முன்னால் எடுக்கக்கூடாது. ஸோ ஹேஸ் மட்டும்தான் வினாவாக மாற்றும் பொழுது முன்னால் வருதல் ஒன்று. ஹேஸ் ஷீ பீன் ரைட்டிங், ஹேஸ் ஷீ பீன் ரைட்டிங் a letter for 1 hour. Has she been writing a letter for 1 hour? ஒரு மணி நேரமாக அவள் கடிதம் எழுதிக்கொண்டே இருக்கின்றாளா என்பதாக அந்த வினா அமையும். எனவே உங்களுக்கு இப்பொழுது நன்றாக விளங்கி இருக்கும். ஒரு சாதாரண வாக்கியத்தை நெகட்டிவாக மாற்றும் பொழுது has not, hasn't been என்பதாக அமையும். அதே போன்று கேள்வியாக மாற்றுகின்ற பொழுது has முன்னால் வரல் வேண்டும். she been writing a letter என்பதாக அமையும். ஸோ இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் இங்கு பார்ப்போம். இது சிங்குலர் ஃபார்மில் நாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கின்றோம். சி என்பது சிங்குலர். ஸோ ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கின்றோம். இப்பொழுதாக நாம் யூஸ் பண்ண போவது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இங்கு ப்ளூரலுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் they will take they. So they have been playing for 3 hours. For 3 hours. So they have been playing for 3 hours. 3 மணி நேரமாக அவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ 3 மணி நேரத்திற்கு முன்னால் அவர்கள் விளையாட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது இறந்த காலத்தில். நிகழ்காலத்திலும் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள். இதனை விளங்கப்படுத்துவதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நன்றாக விளங்குங்கள். மிக இலகுவான காலம் இது. நீங்களும் இலகுவாக பேச முடியும். ஸோ தே ஹேவ் பீன் பிளேயிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக அவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ இந்த வசனத்தில் ஹேவ் பீன் பயன்படுத்தியிருக்கின்றோம். ஏன் தே என்பது பன்மையாக அமைகின்றது. ஸோ இதனை நாம் இப்பொழுது நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது தே ஹேவ் நாட் பீன். நெகட்டிவாக மாற்றுகின்ற பொழுது ஹேவுக்கு அடுத்தபடியாக நாம் நோட் பாவிக்கின்றோம். ஹேவ் பீன் நோட் என்று பாவிக்கக்கூடாது. ஸோ தே ஹேவ் நாட் பீன் என்று தான் வருதல் வேண்டும். தே ஹேவ் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 3 hours. 3 மணி நேரமாக அவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்கவில்லை. இது 3 மணி நேரமாக அவர்கள் விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக வருதல் வேண்டும். ஸோ தே ஹேவ் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 3 hours. ஸோ இப்பொழுதாக நாம் கொஷனாக மாற்றுகின்ற பொழுது எவ்வாறு வருதல் வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹெல்பிங் வேர்ப் முன்னால் வருதல் வேண்டும். வசனத்தின் முன்னால் வருதல் வேண்டும். ஸோ இங்கு ஹேவ் என்பதை நாம் முன்னால் எடுக்கின்றோம். ஹேவ் பீன் என்பதை முன்னால் கொண்டு வரக்கூடாது. ஹேவ் மாத்திரம் முன்னால் வருதல் வேண்டும். ஹேவ் தே been playing for 3 hours. Have they been playing for 3 hours? ஸோ
இந்த ஹேவ் என்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வசனத்தின் முன்னால் வருகின்றது. ஸோ அடுத்தபடியாக தே பீன், ஹேவ் தே பீன் பிளேயிங் ஃபார் 3 hours, 3 மணி நேரமாக அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கின்றார்களா? அப்படி ஒரு கேள்வியை நாம் இங்கு கேட்கின்றோம். ஸோ எவ்ரிஒன், இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் ஒரு சாதாரண வசனம் எவ்வாறு அமையும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எவ்வாறு அமையும், ஒரு கொஷன் வசனம் கேள்வி வினாவாக்கியம் எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் இங்கு நன்றாக அவதானித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தபடியாக அதிகம் ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று உங்களுக்கு இந்த செக்ஷனில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷன் இருக்கின்றது, அதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அதில் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஸோ இங்கு இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். எனவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நீங்கள் ஹேவ் பீன், ஹேஸ் பீன் ஹெல்பிங் வேர்பாக பயன்படுத்த வேண்டும். ஸோ மற்றுமொரு வகுப்பில் சந்திக்கும் வரை தேங்க்யூ வெரி மச்.